காவிரித் தாயின் நடுவே ஆயிரமாயிரம் ஆண்டுகள் கண்ட ஒரு தீவு. இந்தத் தீவில் அமைந்திருக்கும் ஒரு கோவில் வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, அது இராமாயண காலத்திலிருந்து இன்று வரை பக்தர்களின் இதயங்களில் வீற்றிருக்கும் ஒரு பெரும் வரலாறு. ஆம், நாம் பேசப்போவது பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் சேரங்கநாதர் கோவிலைப் பற்றிதான். இந்தக் கோவில் வெறும் ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, இது புராணக் கதைகள், மன்னர்களின் ஆட்சி, கலைஞர்களின் உழைப்பு மற்றும் பக்தர்களின் தியாகம் என அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கிக் கொண்டது. வாருங்கள், இந்த ஆலயத்தின் இரகசியமான கதைகளையும் அதன் வரலாற்றின் ஆழத்தையும் நாம் இப்போது பயணிக்கலாம். பகுதி 1. ரங்கனின் தோற்றம், ஒரு தெய்வீகத் தொடக்கம். எல்லாக் கோவில்களும் மனிதர்களால் கட்டப்பட்டவை. ஆனால் திரேரங்கநாதர் கோவில் அப்படியல்ல. ரங்கநாதரின் மூலவர் சிலை பிரம்மாவின் தவத்தினால் வைகுண்டத்திலிருந்து தானாகவே தோன்றியது. பின்னர் பிரம்மாவிடமிருந்து சூரிய குலத்து அரசனான இக்ஷ்வாகுவுக்கு கிடைத்தது. இக்ஷ்வாகு மன்னனால் பல தலைமுறைகளாக அயோத்தியில் குலதெய்வமாக வைத்து வழிபடப்பட்டார் ஸ்ரீரங்கநாதர். இராமாயணத்தில் ராவணனை வென்ற பிறகு ராமன் தனது நண்பனும் பக்தனுமான விபீஷணனுக்கு அந்த புனிதமான ரங்கநாதர் சிலையை பரிசாக அளித்தார். விபீஷணன் திரேரங்க விமானத்தை இலங்கைக்கு எடுத்துச் சென்றபோது வழியில் காவிரித் தாயின் அழகில் மயங்கி இங்கே ஓய்வெடுக்க முடிவு செய்தார். அதுதான் இந்த மாபெரும் ஆலயத்தின் தொடக்கமாக மாறியது. பகுதி 2. ஸ்ரீரங்கத்தின் தவம், ஒரு எதிர்பாராத திருப்பம். விபீஷணன் சிலையை கீழே வைத்துவிட்டு நிம்மதியாக இளைப்பாறினார். ஆனால் மீண்டும் பயணத்தைத் தொடர முயன்றபோது அவரால் சிலையை அசைக்க முடியவில்லை. ரங்கநாதர் அங்கே நிரந்தரமாக நிலைபெற விரும்பினார். விபீஷணன் வருந்தி அழுதார். அப்போது பெருமாள் அவரை ஆறுதல்படுத்தி, உன் இலங்கையை நோக்கி என் தலை திரும்பியிருக்கும், நீ எப்போது வந்தாலும் என் முகம் உனக்குத் தெரியும் என்று வரம் கொடுத்தார். அதனால்தான் இங்குள்ள ரங்கநாதர் தெற்கு நோக்கி சயனக் கோலத்தில் காட்சியளிக்கிறார். அந்த கணத்திலிருந்து இந்த தீவு சேரங்கம் என்று அழைக்கப்பட்டது. அது வெறும் கோவில் அல்ல, பக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புனிதத் தலம். இதன் கட்டிடக்கலை, கலை மற்றும் வரலாறு என அனைத்தும் இந்த தீவின் மண்ணில் எழுதப்பட்ட கவிதை. பகுதி 3. கலை மற்றும் கட்டிடக்கலை, ஒரு பொற்காலம். இந்தக் கோவில் சோழர்கள், பல்லவர்கள் மற்றும் பாண்டியர்களின் ஆட்சியில் பல திருப்பணிகளைப் பெற்றது. குலசேகர ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்றவர்கள் இந்த இறைவனைப் பாடிப் பரவசமடைந்தனர். குறிப்பாக திருமங்கை ஆழ்வாரின் பணி இங்கு மிக முக்கியமானது. அவர் கொள்ளைக்காரனாக இருந்து பக்தனாக மாறியவர். கோவில் மதிச்சுவர்களைக் கட்டுவதற்காக அவர் பல தியாகங்களைச் செய்தார். இன்றும் அந்த மதிச்சுவர்கள் திருமங்கை ஆழ்வாரின் உழைப்புக்கு சாட்சியாக நிற்கின்றன. இந்தக் கோவிலின் பிரம்மாண்டமான அமைப்பு ஒரு நகரத்தைப் போலவே காட்சியளிக்கிறது. 7 சுற்றுச்சுவர்கள், பிரகாரங்கள், 21 கோபுரங்கள் மற்றும் பல மண்டபங்கள் என உலகிலேயே மிகப்பெரிய இந்துக் கோவில்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. ஒவ்வொரு சுற்றுச்சுவரும் ஒவ்வொரு யுகத்தின் வரலாற்றைச் சொல்கிறது. பகுதி 4. படையெடுப்பும் தியாகமும், ஒரு போராட்ட வரலாறு. வரலாற்றில் இந்தக் கோவில் பல போர்களையும் படையெடுப்புகளையும் சந்தித்தது. 14ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்களின் தாக்குதல்களின் போது கோவில் சேதப்படுத்தப்பட்டது. பக்தர்களும் கோவில் பணியாளர்களும் ரங்கநாதரின் சிலையை இரகசியமாக வேறு இடங்களுக்கு எடுத்துச் சென்று பல ஆண்டுகள் பாதுகாத்தனர். பின்னர் பல தியாகங்களுக்குப் பிறகு மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கே பெருமாள் திரும்பினார். இந்த வரலாறு நம்பிக்கையும் பக்தியும் எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்த்துகிறது. நாயக்க மன்னர்களின் ஆட்சியில் கோவில் மீண்டும் புனரமைக்கப்பட்டு அதன் பழைய பெருமைகளை மீண்டும் பெற்றது. இன்று நாம் காணும் இந்தக் கோவில் பல 100 ஆண்டுகளின் உழைப்பையும் பக்தியையும் கொண்டது. ரங்கனின் அருள். ஸ்ரீரங்கம் கோவில் வெறும் ஒரு சுற்றுலாத் தலம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நம்பிக்கை, ஒரு கலாசாரப் பெட்டகம். இங்கே ரங்கநாதரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கிறது. காவிரித் தீவில் அமைதியாய் வீற்றிருக்கும் இந்த ரங்கநாதர் காலத்தால் அழியாத ஒரு வரலாற்றுச் சின்னமாக பக்தர்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஆன்மீகத் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் சந்திப்போம். நன்றி.